அதோட எந்த ஒரு காரணம் பார்க்காம நான் காசி கிளம்பிட்டேன். காசியில் போய் நான் இருக்கும்போது அவர் திருவோடு வாங்கி பிச்சை எடுக்க வச்சார். கூப்பிட்டு அவருடைய ஓலைச்சுவடியில் வந்து ஊசி வச்சு கோடு போட சொன்னார். இந்த கோடு போட்டு பார்த்தேன். அதில் வந்து எனக்கு முருகனும் மயிலும் வந்து அதில் வந்து கைலாய மலையில் இருக்கிற குருநாதர் மௌன சித்தர் வந்து அவருடைய சீடரை அனுப்பி அமர்நாத்தில் வந்து உட்கார வச்சுருந்து 4 வருஷம் காத்திருந்து என்னுடைய சூழ்நிலை கேட்டு நான் அங்கே போகும்போது இந்த கிரியா யோகம் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. நான் வந்த கடமை எனக்கு முடிஞ்சது, உன்னுடைய கடமை இருக்குது, நீ நாட்டுக்காக இதை கொடுக்கணும், நீ போய் ஒரு 3 வருஷத்துக்கு இதை ஆராய்ச்சி பண்ணு, பயிற்சி பண்ணு, அப்போ உனக்கு புரியும், இது எல்லா மக்களுக்கு கொடு. கிரியாங்கிற ஒரு யோகத்தை கற்றுக் கொடுத்ததே பரமேஸ்வரனும் பார்வதியும் தான். இந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் பரியாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு யோகம் தான் கிரியா யோகம். அதுலேருந்து யாருக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம கிறிஸ்டின் இயேசுநாதருக்கு கிடைச்சிது. சரி, இயேசுநாதருக்கு மட்டும்தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டா நபிகள் நாயகத்துக்கு கிடைச்சிது. அப்புறம் யுக்தேஸ்வரி, மகாசாய, இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னா உலகம் பூரா வந்து சிவனை வச்சுருக்காங்கன்னா, சிவனை வழிபாடு பெற்றிருக்காங்கன்னா, அப்போ சிவனுடைய தன்மை எவ்வளோ பெருசு இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போ சிவத்தன்மைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அப்போ சிவத்தன்மைங்கிறது உண்மை அப்படிங்கிறத நிறுவனமாக்கியிருக்காங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன், லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் இந்த கிரிய ஒரு அற்புதமான ஒரு அமுதம். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் வந்து ஸ்ரீ கந்தகுரு, ஈரோடு மாவட்டம், பவானி. என்னுடைய வாழ்க்கையில் வந்து சில விஷயம் நடந்தது தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதாவது என்னென்னா, சாதாரண மனிதனாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழ்கிறீங்களோ அப்படி தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் வந்து எனக்கு எப்படி குருதீட்சை அப்படிங்கிறது உடுப்பணை இருந்ததுனால அது எங்கள் தாத்தா மூலிமா கிடச்சிது. அவர் வந்து பெரிய ஒரு முருகனுடைய அருள் பெற்றவர். அவர் மூலிமா வந்து எனக்கு குருதீட்சை, முதல் குருதீட்சை வழங்கினார். அந்த குருதீட்சை வழங்கின பின்னால் நான் வந்து அஸ்ட்ராலஜராக படிச்சுட்டு இருந்தேன். அஸ்ட்ராலஜர் படித்து நல்ல ஒரு அஸ்ட்ராலஜராக இருந்து பேரும்புகளோடு இருந்தேன். சில காலங்களில் வந்து அஸ்ட்ராலஜி தொழில் கூட வேண்டாம், நம்ம வந்து சாதாரணமாக ஒரு தொழில் செய்வோமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். அப்போ வந்து நான் வந்து ஒரு மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆரம்பித்தேன். இந்த பள்ளினால் எனக்கு ஏகப்பட்ட இழப்பு, நஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நஷ்டம்லாம் பாதிக்கப்பட்ட சூழ்நிலை நான் வந்து ஆன்மீகத்தில் வந்து ரொம்ப நாட்டம்தான். ஆனால் இருந்தாலும் நிறைய ஆராய்ச்சிகள் உண்டு. அப்படி இருந்தும் நான் அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து வெளில முடியல. எப்படியா வெற்றி ஆயிருமா அப்படின்னு நான் போராடினேன். ஆனால் போராடி வெற்றி ஆக முடியல. இந்த சமயத்தில் தான் நான் வந்து கடன் நெருக்கடி எனக்கு அதிகமாகிடுச்சு. குடும்பத்திலே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நான் இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது திருச்செந்தூர் போனேன். திருச்செந்தூரில் போய் முருகரை பார்த்து வணங்கிட்டு அதுக்கு பின்னால் என்ன பண்ணுறேன்னு என்னால் சரியாக தெரியாமல் கடற்கரையில் படுத்திருந்தேன். அப்போ வந்து ஒரு சூழ்நிலை சாமியார் வந்தார். இந்த சாமியார் வந்து என்ன சொன்னார்னா, ஏப்பா 2 நாளாக படுத்துகிட்டே இருக்கிறேன், இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். அப்போ தான் சொன்னேன், ஐயா நான் எங்கே போகிறேன்னு தெரியல, இந்த மாதிரி சூழ்நிலை மாறி வந்துட்டேன், நான் என்ன பண்ணுறேன்னு புரியாமல் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், வா நம்ம காசி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரோட எந்த ஒரு காரணம் பார்க்காம நான் காசி கிளம்பிட்டேன். காசியில் போய் நான் இருக்கும்பொழுது அவர் திருவோடு வாங்கி பிச்சை எடுக்க வச்சார். போய் நான் சிரித்தேன். பிச்சை எடுக்குங்கிற ஒரு விதி நமக்கு இருக்க மாட்டிருக்கு, அதனால தான் நம்ம எடுக்குங்க, காசிக்கு வந்துருக்குறோம், சரி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதையும் செஞ்சேன். அதுக்கு பின்னால் வந்து கொஞ்ச நாள்லேயே அவர் இங்கேயோட பிச்சை அங்கே அதிகமாக போடுவாங்க, அமர்நாத் வா போகலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கும் நான் ஒத்துக்கிட்டு அமர்நாத் போனேன். அமர்நாத் போகும்போது அங்கேயும் பிச்சை எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து ஒரு சாமியார் வந்து,
டெய்லி பயிற்சி பண்ணுவார். உட்காந்து என்னை வரைக்கும் பார்த்துட்டே இருப்பார். ஏன் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை பார்க்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஒரு வாரம் இருக்கும்போது நான் பக்கமாக போய் போய் உட்காந்தேன். அவர் பேசாமல் என்னை பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு கூப்பிட்டு அவருடைய ஓலைச்சுவடியில் வந்து ஊசி வச்சு கோடு போட சொன்னார். இந்த கோடு போட்டு பார்த்தேன். அதில் வந்து எனக்கு முருகனும் மயிலும் வந்து அதில் வந்தது. "நீ தான் இந்த ஆள்" அப்படின்னு சொன்னார். "எந்த ஆள் சாமி நான்?" அப்படின்னு சொல்லிட்டேன். "இல்லை, 4 வருஷமாக நான் உன்னை தேடிட்டு இருக்கிறேன். நீ தான் அவர், வேறு யாரும் இல்லை. நீ உட்கார்" அப்படின்னு சொல்லி என்னை உட்கார வச்சிட்டாரு. உட்கார வச்சு கிரியான்னா என்ன, கிரியானுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிற எல்லாமே சொல்லி கொடுத்து, இந்த கிரியா ஏன் வந்து கற்றுக்கணும், இது எதனுக்காக வந்து பயன்படுத்த போகணும் அப்படிங்கிறத முழு விளக்கம் எனக்கு கொடுத்தாரு. அது மட்டும் இல்லை, ஏதாவது ஒரு ஜென்மத்தில் நான் செஞ்ச புண்ணியமோ தெரியாது. ஆனால் கைலாய மலையில் இருக்கிற குருநாதர் மௌன சித்தர் வந்து அவருடைய சீடரை அனுப்பி அமர்நாத்தில் வந்து உட்கார வச்சுருந்து 4 வருஷம் காத்திருந்து என்னுடைய சூழ்நிலை கேட்டு நான் அங்கே போகும்போது இந்த கிரியா யோகம் கொடுக்கணுங்கிற ஒரு விதி இருக்குது அப்படிங்கிறது என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. அவ்வளோ பெரிய, அதாவது என்ன சொல்கிறது, மகிழ்ச்சி, ஆனந்தம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிட்டு, அது திருச்செந்தூர் முருகன் தான் எனக்கு கொடுத்தான்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி கட்டத்திலேருந்து நான் கற்றுக்கலான்ட்டு முதல் நாள் பயிற்சி பண்ணும்போது குளிச்சுட்டு வந்தார். நான் குளிச்சுட்டு வந்தேன். குளிச்சுட்டு வந்தோடனே பசி எடுத்துருச்சு. "ஐயா பசிக்குது, நான் ஒரு 2 இட்லி சாப்பிட்டு வரவான்னு" கேட்டேன். உடனே எதுவுமே பேசாமல் உட்காருன்னு சொல்லிட்டு தீர்த்தம் கொடுத்தாரு. தீர்த்தம் குடித்தேன். தீர்த்தம் குடித்த உடனே ஒரு 1/4 மணி நேரத்தில் எனக்கு பசி எங்கே இருக்குன்னு தெரியாமல் போயிடுச்சு. அதற்கு பின்னால் 48 நாள் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்னவென்று எனக்கு தெரியாது. 48 நாள் முடித்து, அந்த பயிற்சியெல்லாம் முடித்து, அதுக்கு பின்னால் தான் எனக்கு நல்ல சுயநினைவே தெரிஞ்சுது. அது வரைக்கும் அவரோட இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எனக்கு சரியாக தெரியாது. அந்தளவுக்கு ஒரு பவரை எனக்கு கொடுத்தாரு. நான் அவர் கூடயே வாழ்ந்தேன். மீண்டும் அவர் கூடயே போகலான்னு முடிவு பண்ணேன். அப்போ வந்து அவர் சொன்னார், "நான் வந்த கடமை எனக்கு முடிஞ்சுது, உன்னுடைய கடமை இருக்குது. நீ நாட்டுக்காக இதை கொடுக்கணும். நீ போய் ஒரு 3 வருஷத்துக்கு இதை ஆராய்ச்சி பண்ணு, பயிற்சி பண்ணு, அப்போ உனக்கு புரியும். இது எல்லா மக்களுக்கு கொடு, எல்லோரும் கற்றுக்கிட்டு ஆனந்தமாக வாழட்டும். இது என்னுடைய குருநாதருடைய கட்டளை. அதனால் நீ கிளம்பு, நீ அங்கெல்லாம் வரக்கூடாது. அடுத்து எப்போ சந்திக்க வாய்ப்பு இருக்குதோ அப்போ நம்ம சந்திப்போம், நன்றின்னு" சொல்லிட்டு அவர் கிளம்புனார். சரிங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு கேட்டேன். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவர் அனுமதி கொடுக்கல. இருந்தும் நான் காணாத ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் என்னுடைய செல்ஃபோனில் இருந்த ஃபோட்டோ, மற்ற வீடியோ எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. அது வந்து நிற்கல. ஒரு கால சூழ்நிலை எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நானும் 3 வருஷம் வந்து இந்த கிரியாவை நான் கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்ட பின்னால் நான் எடுத்த முயற்சி, நான் என்ன நினச்சேனோ அத்தனையுமே இன்றைக்கி வாழ்க்கையில் நான் முடிச்சிட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்டனோ அந்த வாழ்க்கை இப்போ நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். ஆனால் இதை எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு முயற்சி எடுத்தேன். அப்போ தான் நாங்கள் வந்து ஸ்ரீ கந்தகுரு ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு நிறுவனத்தை உருவாக்கினேன். உருவாக்கி இன்றைக்கி உலக மக்களுக்கு எல்லாமே இதை பரப்பணும். கிரியானா என்ன, கிரியானுடைய ரகசியம் என்ன, இதனுடைய விஷயம் என்ன இருக்குது, ஏன் இந்த கிரியான்னு சொல்கிறாங்க, கிரியாவில் எத்தனை வகை இருக்குது, இது யார் பாபாஜியினுடைய கிரியா யோகமா இல்லை வேறு கிரியாவா அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதில் எல்லா விளக்கும் நான் கையாக கொடுத்துருந்தாரு. அதை இப்போ உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல போகிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, கிரியாங்கிற பயிற்சியே வந்து கொடுத்தது பார்வதியும் பரமேஸ்வரன் தான், வேறு யாரும் கிடையாது. கிரியாங்கிற ஒரு யோகத்தை கற்றுக் கொடுத்ததே பரமேஸ்வரனும் பார்வதியும் தான். இந்த பரமேஸ்வரனும் பார்வதியும் பரியாங்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் ஒரு யோகம் தான் கிரியா யோகம். அப்போ பல யோகத்திலிருந்து இந்த கிரியா யோகம் என்பது யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா, மகாவிஷ்ணுவுக்கு கிடைச்சிது. பார்வதி அம்மா மூலமாக இந்த பயிற்சி கொடுத்தாங்க. மகாவிஷ்ணு மூலமாக இருந்து தான் அர்ஜுனுக்கு கிடைச்சிது. அர்ஜுனன் வந்து பாண்டவருடைய நலனுக்காகவும் அதே மாதிரி அந்த நாட்டினுடைய நலனுக்காகவும் இந்த கிரியா பயிற்சி எடுத்த பின்னால்
அவருடைய முனிவர்கள் எல்லாருக்கும் இந்த பயிற்சி கொடுத்தாரு. அதில் வந்து அகத்திய மாமுனிவர் வந்து 18 சித்தர்களும் இதை கற்றுக்கிட்டாங்க. இந்த 18 சித்தர்கள் கற்றுக்கிட்ட பின்னால் இந்த பயிற்சி மீண்டும் யாருக்கு போகுது அப்படின்னா, காலப்போக்கில் ரிஷிகள், முனிகள், சித்தர்கள், மகான்கள் இப்படி எல்லாருக்கும் வருது. அப்படி வந்த காலகட்டத்தில் எல்லா சாமிகளுமே இன்றைக்கி அதாவது நீங்கள் சொல்லலாம், இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற எத்தனை சாமிகளுமே ஒரு பயிற்சி பண்ணுறாங்க அப்படின்னா, கிரியாயோகத்தை கற்றுக்கொள்ளாமல் ஒரு பயிற்சி முழு நிலைமையை அடையலை. இதுதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. நீங்கள் சாய்பாபா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிரியா கற்றுவர் தான். புட்டபர்த்தி சாய்பாபா கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டிங்கனாலும் அவரும் கிரியா எடுத்தவர் தான். காஞ்சி காமகோடி கேட்டிங்கனாலும் அவரும் கிரியா எடுத்தவர் தான். இப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிரியாவை எடுத்து தான் இந்த பயிற்சிக்குள்ளே அவங்க போயிருக்கிறாங்க. அப்போ இது யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா, மகாதர் பாபாஜிக்கு கிடைச்சிது இந்த மாடு பிறப்பில். அதுலேருந்து யாருக்கு கிடைச்சிது அப்படின்னா, நம்ம கிறிஸ்டின் இயேசுநாதருக்கு கிடைச்சிது. சரி, இயேசுநாதருக்கு மட்டும்தான் கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டா, நபிகள் நாயகத்துக்கு கிடைச்சிது. அப்புறம் யுக்தேஸ்வரி, மகாசாய, இந்த மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டாங்க. இது 3 மதத்தில் இன்றைக்கி இருக்குது. ஒரு மதத்தில் இருக்குதுன்னு சொல்ல, 3 மதத்துலேயும் இந்த மந்திரம் வேத சாஸ்திரம் போல் இருக்குது. இதில் எதுவும் மாற்றிக்கவே முடியாது. ஆனால் யாருக்கு தெரியாது, கிரியானா என்னன்னு தெரியாது, மந்திரம்னாலும் இது என்னன்னு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ரகசியமான மந்திரம் தான் இது. இப்போ இந்த கிரியான்னு சொல்கிறாங்க. கிரியாங்கிறது மகாதர் பாபாஜினால் வழங்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சி எப்படிப்பட்டது, இது எதற்காக பயன்படுத்துகின்றோம், இப்போ இது எடுக்கிறனால நமக்கு என்ன பயன், நாம் இதை ஏன் எடுக்கணும், அப்போ நமக்கு என்ன சம்மந்தம், நான் ஏன் வாழ்கிறேன், எப்படி நான் பிறந்தேன், நான் எங்கிருந்து வந்தேன், அப்போ இந்த உலகம் எதுக்கு இருக்குது, இந்த உலகத்தில் நான் எப்படி வாழணும், எதை கற்றுக்கிறது, எதை கற்றுக்காமல் இருக்கிறது, என் வாழ்க்கையில் ஒன்றுமே புரியல, நான் என்ன செஞ்சாலும் ஏமாறுறேன், நான் எதை செஞ்சாலும் தோல்வியாகிறேன், சம்பாதிக்கவே முடியல, பெரிய பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன், லட்சக்கணக்கில் லாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அத்தனை பேருக்கும் இந்த கிரியை ஒரு அற்புதமான ஒரு அமுதம். ஐயா, நான் என்னால் நோயவே தீர்க்க முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க, என் நோய்க்கு விளக்கமே இல்லை, இது எப்படி அப்படின்னு கேட்டால் அழகாக சொன்னாங்க. நீங்கள் தான் புரிஞ்சுக்கல. சித்தர்கள் சொன்னது 4448 வகையான நோய்கள் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைய உலகத்தில் சொல்கிற நோய்கள் வந்து புதுசாக பேர் வைக்கிறாங்க அதே நோய்க்கு, வேறு ஒன்றும் இல்லை, இறந்த நோய்க்கே தான் பேர் வச்சுட்டுருக்காங்க, அவளையோ வேறு நோய்க்கு பேர் வைக்கல. அப்போ இந்த 4448 வகையான நோய்களும் இதில் குணமாகுன்னு சொல்கிறேன். நான் மட்டும் சும்மா விடலைங்க, இந்த கிரியா பயிற்சியை 11 ஆண்டுகள் நான் பயிற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். 11 ஆண்டில் நான் செஞ்ச விஷயம் ஏராளம். அது மட்டும் இல்லை, உடல் மிகப்பெரிய ஆரோக்கியம். எனக்கு மட்டும்னு சொல்லலை, சிவன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆதியிலிருந்து இருந்தது என்பது உறுதியாகப்பட்டதுனால தான் இருக்குது. நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி டிவி, ரேடியோ எல்லாத்துலேயும் பார்க்குறோம், எந்த இடத்துல வேணால் பார்க்குறோம். ஆனால் உலகம் பூரா பரப்ப முடியும் நம்மளால். அன்னைக்கு எங்கேயுமே பரப்ப முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா குறைஞ்சது ஒரு 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் தாண்டணும். அப்படின்னா உலகம் பூரா வந்து சிவனை வச்சுருக்காங்கன்னா, சிவனை வழிபாடு பட்டிருக்காங்கன்னா, அப்போ சிவனுடைய தன்மை எவ்வளோ பெருசு இருந்திருக்குன்னு நினச்சி பாருங்கள். அப்போ சிவத்தன்மைக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு. அப்போ சிவத்தன்மைங்கிறது உண்மை அப்படிங்கிறத நிறுவனமாக்கியிருக்காங்க. எல்லா ஊர்லேயும், எல்லா இடத்துலையும், எல்லா மாநிலங்களையும். அப்போ இமய வரை குமரி வரை எல்லாமே சிவனுடைய தத்துவத்தில் தான் விளங்கியிருக்கு. அப்போ அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி பண்ணிங்க இந்த சிவகிரியா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கிரியாவில் என்ன அப்படி ஒரு அதிசயம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளாக சொல்லலாம், நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லா உயிர்களும் எது மூலிமா வாழுகின்றது? 5 பஞ்சபூதத்தினால் வாழ்கின்றது. அப்போ 5 பஞ்சபூதத்தில் முக்கியமானது என்ன? உஷ்ணம். இந்த உஷ்ணத்தை உருவாக்குறதுக்கு எது சக்தி? காற்று தான். இந்த காற்றும் உஷ்ணம் இணைஞ்சால் மட்டும்தான் இந்த உடல் இயங்கும், இல்லை இயங்காது. நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. அப்போ எல்லா உயிர்களும் இந்த பிராண காற்றை உற்பத்தி பண்ணி தான் வாழ்ந்துட்டுருக்குது. இந்த பிராண காற்றை மட்டும் நீங்கள் சுவாசனம் பண்ணுறது வெளியில் இருக்குதானா? இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. கொரோனா வந்துச்சுல்ல,
கொரோனாவில் என்ன கொடுத்தாங்க உங்களுக்கு? சுவாசனை இங்கேயே சுவாசனம் பண்ணிக்கலாமே, ஏன் ஆக்சிஜனை கொடுத்தாங்க? அதுதாங்க பிராணக்காற்று. இந்த பிராணக்காற்று வெளியே கிடைக்காது, காற்றுக்குள்ளே இருக்குது, பல காற்றுக்குள்ளே கலந்துருக்கு. உங்களுடைய உடலில் நீங்கள் உறிஞ்சி சுவாசனம் பண்ணும் பொழுது நுரையீரலிருந்து உற்பத்தி ஆகிறதான் பிராணக்காற்று. அப்படிப்பட்ட அந்த காற்றை அதிகப்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் அணுக்களால் உருவானது. அணுக்களால் உருவான உடல் செல்களால் இயங்குகின்றது. இந்த செல்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்துகின்றது. அப்போ செல்கள் இயங்கிறதுக்கு என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிராணக்காற்று. இந்த பிராணக்காற்று போனால் தான் செல் உயிர் வாழ முடியும், இல்லைன்னா உயிர் வாழ முடியாது. அப்போ பிராணக்காற்று மூலியமாக செல்கள் புத்துயிர் பெற்று சுறுசுறுப்பாக இன்னும் அதிகமாக செல்கள் உற்பத்தி ஆகுது. அப்படி ஆகும் பொழுது தான் இரத்த சுத்திகரிப்பாகுது, நரம்பு பலமாகுது, எலும்பு பலமாகுது, சதை பலமாகுது, உறுப்புகள் பலமாகுது. அப்போ உடலே ஆரோக்கியமாக மாறுகின்றது. இவ்வளோ பெரிய ஆரோக்கியமாக மாறும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும்? சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். அப்போ நோயில்லாத ஒரு வாழ்வு வாழ்ந்தாவே பெரிய செல்வம்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஏன் அப்படி சொன்னாங்க தெரியுமா? காரணம் இல்லாமல் அவங்க சொல்லலை. நோய் இல்லாமல் இருந்தீங்கன்னாவே நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்கிறது இது ஐதீகம். அப்படிப்பட்ட ஒரு ரகசியம் அதுக்குள்ளே இருக்குது. சித்தர்கள் சொன்னாங்க தெரியுமா? அன்பே சிவம்னு சொன்னாங்க. அந்த அன்புக்குள்ளே தாங்க சிவ அடங்கியிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலை தாங்க இந்த சிவயோகம். இந்த கிரியாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நான் இதை விளம்பரப்படுத்துறதுக்காக நான் பேச வரல. நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். அவ்வளவு பெரிய பரிசுத்தமான உடலாக மாற்றுகின்றது. ஒவ்வொரு சித்தர்கள் 120 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு 500 ஆண்டு வாழ்ந்தாலும் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதுனாங்க? வாழ்ந்தது 120 ஆண்டுனா ஆன்மா வாழ்ந்தது 1000 ஆண்டு 2000 ஆண்டு 3000 ஆண்டுகள். அந்த ஆன்மா அப்படியே வெளியே போகும், இன்னொரு உடலில் பூந்துக்கும், எழுத வச்சிடும், அடுத்த பிறவி எடுக்கும். அவ்வளவு நுணுக்கமான விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அப்போ ஆன்மாவை பிரிக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியே இந்த கிரியா யோகம்தான். அப்போ ஆன்மாவையே பிரிச்செடுக்கக்கூடிய பக்குவம் நமக்கு தெரியுது. அப்படின்னா நம்ம எப்படி வாழ முடியும்னு நினச்சி பாருங்க. நீங்கள் எத்தனையோ கலைகளை கற்றுருக்கலாம், எத்தனையோ உலகத்தை நீங்கள் சுற்றிருக்கலாம், எத்தனையோ படிச்சிருக்கலாம், எத்தனையோ சாஸ்திரத்தை கற்றுக்கலாம். நம்ம இதுதான் பெருசுன்னு சொல்ல வரல. கற்றது கையளவு, கல்லாத உலகளவு. நீங்கள் உண்மையாக புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எத்தனை விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிட்டாலும் இந்த கிரியாவில் முதல்ல உடல் ஆரோக்கியத்தோட சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்க, பிரபஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்குது. அப்படிப்பட்ட ஒரு கலை இது. இன்றைக்கி நான் கற்றுக்கிட்டேன், இன்றைக்கி பல மக்களுக்கு கொடுக்கணும். உலக நாடு பூரா கொடுத்துட்டு வரேன். எல்லாரும் எடுங்க. இந்த கிரியாவை எடுத்து ஆனந்தமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக குடும்பத்தோட குழந்தை குட்டியோட நம்ம வாழ்க்கையை எப்படி வழி நடத்தணும், நம்ம எப்படி வாழணும், எப்படியெல்லாம் ஆசைகளை அனுபவிக்கணும், நமக்கு என்ன தேவை, அந்த பணம் எப்படி வரவழைக்கிறது, இந்த உலகம்லாம் எப்படி சுற்றி பார்க்குறது, எப்படி கார் வாங்கிறது, எப்படி பங்களா கட்டுறது, எல்லாம் இதுக்குள்ளே இருக்குதுங்க. உங்களுக்குள்ள இருக்கிற பேரறிவு நாணம் தாங்க அது. அந்த நாணம் ஊறிச்சுன்னா உங்களை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த நாணத்தை அள்ளி கொடுக்குற அற்புதமான கலை நிச்சயம் கற்றுக்கொள்ளுங்கள். நான் அதை தான் சொல்லுவேன், சும்மா இரு, சுகமாயிரு, என்றும் ஆனந்தமாயிருன்னு. அதுக்கு ஒரு வேடு நல்லா புரிஞ்சுக்குங்க. சும்மானா வேலைக்கு போகாமல் சும்மா இருக்கிறதில்ல. சும்மா இருன்னா அப்பற்ற நிலையில் தியானத்தில் சும்மா இருப்பது. அந்த சும்மா இருந்தீனாவே என்றைக்குமே நீ ஆனந்தமாக இருப்பேன். அவ்வளோ ஒரு பொக்கிஷத்துக்குள்ளே அடங்கியிருக்கு. அதனால் சந்தோஷமாக வாழுங்கள், அற்புதமாக வாழுங்கள். இந்த பயிற்சியை கற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.